நம்பி இருக்கிறவர்களையே கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். திருப்பாடல்கள் 32:10. Those who trust in the Lord are protected by His constant love. Psalms chapter 32 verse 10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்பிக்கைக்கு எவ்வளவு சிறந்த பரிசு கிடைக்கும் என்று பாருங்கள். என் ஆண்டவர் எனக்கு அதை முழுவதுமாக அளிப்பாராக. நம்புகிறவன் எல்லாரையும் விட தான் பாவி என்று உணர்கிறான். ஆனால் இதோ அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவன் எதற்கும் தகுதியற்றவன் என்று உணர்கிறான். ஆனால் கிருபை அவனை சூழ்ந்து கொள்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், எனக்கு இவ்விதமான கிருபையை அருளும். என்னுடைய ஆத்துமாவே, உனக்கு எவ்வளவு சிறந்த மேய்க்காளர் உண்டு என்பதை கவனித்து பார். ஓர் இளவரசனை போர் வீரர்கள் சூழ்ந்திருப்பதைப் போல கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கிருபையின் காவற் படையினர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எல்லா பக்கங்களிலும் உன்னை சூழ்ந்திருப்பார்கள். நாம் கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருப்பதால் கிருபையினால் சூழப்பட்டிருக்கிறோம். என் ஆத்துமாவே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து பார். காற்று மண்டலம் உன்னை சுற்றிலும் இருப்பது போல ஆண்டவரின் கிருபையும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் உனக்கு எத்தனையோ கிருபைகள் இருப்பதால் உன் வேதனைகள் குறிப்பிடத்தக்கவை அல்ல. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று கூறுகிறார். இதற்கு கீழ்ப்படிந்து நான் கர்த்தரில் களி கூறுவேன். என் மகிழ்ச்சியை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவேன். என் ஆண்டவரே, உம் கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருப்பது போல் நான் நன்றி கூறும் கீத சத்தங்களால் உம் சமூகத்தை நிரப்புவேன். ஜெபம். எங்கள் பரலோக தகப்பனே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே எங்கள் பலன் என்று அறிந்து கொண்டோம். அந்த மகிழ்ச்சியை மற்றவரிடமும் பகிர்ந்து சமாதானமாய் வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.